சூப்பரான நம்ம சிம்பிளான ஈஸியான மொச்சக்கட்டை பொரியல் பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறோன்றது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோவை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக இதில் வெங்காயம் தக்காளி நம்ம இந்த பொரியலுக்கு எதுவுமே சேர்க்கப்படும். ஈஸியாக மொச்சக்கட்டையை வேக வச்சுட்டு இதை வந்து ஈஸியாக பொரிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே ஈஸியாக இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ரசம் வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு தக்காளி சாதத்துக்கோ சூப்பராக இருக்கும். தண்ணி சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாப்பொடி வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம மொச்சக்கட்டையை போட்டு தொடவி இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம மொச்சக்கட்டை வறுவல் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், டிஃபரெண்ட் நல்லாவே தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம சீக்கிரமாகவே 1 மினிட்ஸ் கூட ஆகலை. நம்ம மிளகாத்தூள் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மொச்சக்கட்டையை சேர்த்துடலாம். மொச்சக்கட்டை கத்திரிக்காய் போட்டு பொரித்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை. சூப்பராக இருக்கும் நம்ம மொச்சக்கட்டை வறுவல். சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மொச்சக்கட்டை வறுவல், தண்ணி சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக நம்ம மொச்சக்கட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஈஸியாக இருக்குது. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான நம்ம மொச்சக்கட்டை பொரியல் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகின்னு இருக்குது. நல்லா சுருண்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நமக்கு மொச்சக்கட்டை கார பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக சூப்பராக இந்த மொச்சக்கட்டை வந்து சூப்பரான சைட் டிஷ். குட்டீஸ்க்கெல்லாம் சூப்பராக பிடிக்கும். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கல. குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வருங்க, சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பரான டேஸ்டியான நம்ம மொச்சக்கட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.